இன்றைக்கு இந்த நடந்த ஆர்ப்பாட்டத்தை இத்தோட நம்ம முடிச்சுக்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த இடத்துல அத்தனை பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக பல இயக்கங்கள் அத்தனையும் கலந்து கொண்டார்கள். இப்படி கலந்து கொண்ட நேரத்தில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லாரும் மீண்டும் நினைவில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே யாரும் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இங்கு யாரும் மரணிப்பதற்கு பயந்து கொண்டு இருக்கவில்லை. மவுத்தாகிறதுக்கு யாரும் பயம் கிடையாது. ஆனால் எங்களோட ஜனாசாக்களை எரிக்கிறீங்களேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். கவலைப்படுகிறோமே தவிர மரணிப்பதற்கு பயந்து போய் எங்களை மவுத்தாக்கிடுவாங்கன்னு சொல்லி பயந்து போய் இதை தூக்கிக்கிட்டு நாங்கள் யாருமே வரலை. திரும்ப திரும்ப வைக்கிற கோரிக்கை என்னென்னு கேட்டால், உலக நாடுகள் முழுவதும் ஜனாசா அடக்குவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக உலகத்திலேயே ரெண்டு நாடு தான் ஜனாசாக்களை எரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு நாடு சைனா, இன்னொரு நாடு ஸ்ரீலங்கா. கடந்த வாரம் சண்டே டைம்ஸில் பார்த்தோம், சைனாவில் கூட ஜனாசா அடக்குவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். சைனாவை விட கேடு கட்ட ஒரு நிலையிலேயே இந்த நாடு இருக்குது. இது நாடா இல்லாட்டி சுடுகாடா? எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிலையில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டாச்சு, பாராளுமன்றத்தில் கோரிக்கை வச்சாச்சு. பிரைம் மினிஸ்டர் 3 வாட்டி பேசிட்டார். பாலகிரி தோசை அதனவே ஹெட்டங்கிற மாதிரி இந்தா தர்றேன் அந்தா தர்றேன்ட்டு இருக்கிறாரு தவிர தர்ற மாதிரி எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை. இப்போ இம்ரான்கான் வரப்போறாருன்னு முடிய என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்தா நாங்கள் தர்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் அடுத்த நாளே என்ன செய்கிறான்னு சொன்னால், சுகாதார அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் எழும்பி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை அது அவர் அடக்கிறத பொதுவாக அடக்கிறத தான் சொன்னார். பொதுவாக அடக்குனா இது வரைக்கும் அடக்கிக்கிட்டு தானே இருக்கிறோம். இப்போ சாதாரண ஜனாசாக்களை எரிச்சுக்கிட்டா இருக்கிறோம். அப்போ எரிக்கிற ஜனாசாக்களை தான் அடக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். 20 நாள் புள்ளையை எரிக்கிறாங்க, 2 மாதத்து புள்ளையை எரிச்சாங்க, 14 மாத புள்ளையை எரிச்சாங்க, 18 வயது இளம் பெண்மணியை எரிச்சாங்க, வயதானவர்களை எரிக்கிறார்கள். உலகத்தில் எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு அநியாயம் கிடையாது. ஈவன் மியன்மரில் கூட இப்படி நடக்கலை. ஆனால் இந்த நாட்டில் இது நடக்குது. எல்லா இடத்துலையும் WHO சொல்லிட்டாங்க, ஐநா சொல்லிடுச்சு. உலகத்தில் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே எவனை ஏமாத்துறன்ற ஒரு விவசாயே இல்லை நம்ம நாட்டுக்கு. பாருங்க, இப்போ கடைசியாக அனுமதி தர்றோம்னு தந்து இம்ரான்கானையும் ஏமாத்தியாச்சு. அந்த ஆள் வேற கூறுகட்டதனமாக என்ன செஞ்சார் உடனே, ட்விட்டரில் வாழ்த்துக்கள், யோசிக்க வேணாம், இன்னொரு நாட்டில் கொடுக்குறான்னா கெசட் வந்துச்சா, அந்த நாட்டில் எப்படி முறைப்படி செய்வான், நம்ம அடுத்த நாள் போக இருக்கிறோமே 2-3 நாளில் போகும்போது இதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் யோசிச்சிருக்கணும். அவரும் என்ன செஞ்சார் உடனே வாழ்த்துக்கள் சொல்லி முடிய நம்ம நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் மேலே ஒரு கேடுகட்ட குரூப் இருக்குது நம்ம நாட்டுக்குள்ளே. இந்த SLMCயில் 6 பேர் 4 பேர், ACMCயில் 3 பேர், 20க்கு சைன் பண்ணின குரூப்பு. இந்த குரூப் என்ன செய்யறதுன்னு கேட்டால், பார்லிமெண்ட்டில் அடக்க அனுமதி தாரோம் என்று எவனா சொல்லிட்டா உடனே எழும்பி நன்றி, நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்போங்கிறது. திருப்பி அவன் தரமாட்டேன்றதோட தருவார்கள், எதிர்பார்த்து கொண்டிருங்கள் அப்படிங்கிறது. வெக்கம் கெட்டவனுவன். அவர்கள் செய்த இந்த ஒரு காரியத்தினால்தான் இத்தனை இழுபறி நிலை. அன்னைக்கே நாங்கள் அதையாவது டிமாண்டாக வச்சிருக்கலாமா இல்லையா? 20க்கு சைன் பண்ணுறதா இருந்தால் ஜனாசா அடக்கிறதுக்கு அனுமதி தாங்கன்னு டிமாண்டாவது பண்ணியிருக்கலாம். அதை கூட பண்ணலை. பண்ணாமல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சமூகத்திட்ட மன்னிப்பு கேளுங்க என்று சொன்னால், எவன் மன்னிப்பு கேட்டான்? யாராவது மன்னிப்பு கேட்குறானா? மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போச்சா? 200 ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டிருக்குது. அந்த குடும்பங்கள் மன்னிப்பார்களா? எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எரிக்கப்பட்ட அந்த 20 நாள் பிள்ளையினுடைய வாப்பாட்ட போய் கேளுங்க, ஹரிசை மன்னிப்பாரான்னு. அவர்கிட்ட போய் கேளுங்க, 20க்கு சைன் பண்ணவங்களை மன்னிப்பாங்களான்னு. மன்னிக்க மாட்டாங்கல்ல. அப்போ இதெல்லாம் நம்ம சமூகம் யோசிக்காம, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காம இது மாதிரி நடக்கிற காரணத்தினால தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அரசாங்கத்தில் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கறது என்னன்னா, வேற எதையுமே கேட்கல. நாங்கள் வேற உத்கோஷனை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடக்குவதற்கு அனுமதி கேட்கிறோம். அடக்குவதற்கு அனுமதி தந்தால் முடிந்து போனது, அவ்வளவுதான்.